அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 23 பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாள் 2022ஆம் ஆண்டு நடந்த இஓ எக்ஸாமுக்கு உண்டான ஒரு வினாத்தாள். இதுலேருந்து ஒரு 50 வினாக்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் 50க்கு ஒரு 40 வினாக்களுக்காவது சரியாக பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. தவறான நிறுத்தற்குறி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு வியப்புக்குறி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எது தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைன் படித்து பாருங்கள். தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ அது வியப்புக்குறி சரியாக இருக்குது. அந்தோ இயற்கை அழிகிறதே, இங்கே அவலம் அப்படிங்கிற கான்செப்டில் வியப்புக்குறி பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் சரியாக இருக்குது. அந்தோ அப்படிங்கிற ஒரு வியப்பாக ஒரு அவலத்தில் கேட்குறாங்க. புலி புலி அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறதும் வியப்புக்குறி பயன்படுத்தலாம். ஓகேங்களா? நேற்று மழை பெய்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இது வினாக்குறி வரணும். ஸோ அப்போ இங்கே ஆச்சரியக்குறி போட்டிருக்கதாலே தப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. இரண்டாவது வினா, சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தினை கண்டறி. ஸோ ஃபஸ்ட்டு, பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி போடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. ஏதாவது ஒருத்தர் சொன்னதை மேற்கோள் காட்டும் போது தான் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். கண்வனப்பு கண்ணோட்டம் என்னும் பஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது என்று சிறுபஞ்சம் மூலம். இதுவும் தப்பு. ஏன்னா இங்கே நீங்கள் இரட்டை மேற்கோளாக பயன்படுத்தலாம். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை அப்படிங்கிறாங்க. இது சரியாக இருக்குது. ஒரே எழுவாயில் அடுத்த சொற்றொடரும் வரதால் இங்கே அரைக்கார் புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது சரியாக இருக்குது. அதாவது காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த லைன் சரியாக இருக்குது. அடுத்த 3வது கொஷின் பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறி. சாப்பிடு அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறி. பாருங்க, அம்மா பசிக்கிறது அப்படிங்கிறது இது எழுத்து வழக்கு. அம்மா பசிக்கின்றது இதுவும் எழுத்து வழக்கு தான். அம்மா பசிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் பேச்சு வழக்கு. ஓகேங்களா? அம்மா பசிக்குது அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அம்மா பசிப்பது. ஸோ இது பேச்சு வழக்கு கூட கிடையாது. 5, பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறாங்க. இதில் தவறான தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறது தப்பு. வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வினா, பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. நட என்ற சொல்லின் இறந்த காலம் அப்படின்னா நடக்கிறாள் அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நடந்தாள் அப்படிங்கிறது தான் இறந்த காலம். நடப்பால் அது எதிர்காலம். நடக்கவில்லை இது ஒரு காலமும் இல்லை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகர்கிட்ட வினவுவது எவ்வகை வினான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? குழல் வினா. 8வது கொஸ்டின், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது என்ன வகை வினா? ஆன்சர் என்ன? ஐய வினா. 9, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நம்ம தகுந்த இடத்துல சேர்க்கணும். ஸோ இந்த
தலையை அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தெரியாமல் டேஷ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதில் டேஷ் இல்லை. ஸோ மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் அதாவது தாம் தான் அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். தாம் தான், அப்போ தான்னா தனது அப்படிங்கிறதும் தான் வரிசை தான், தாமது அப்படிங்கிறதும் தாம் வரிசை தான். இந்த தாம் அப்படின்னு வந்தால் பன்மையில் வரணும். புரியுதுங்களா? தான் அப்படிங்கிறது ஒருமையில் இருக்கிறது. ஓகேங்களா? மாடு தன் தலையை ஆட்டியது அப்படிங்கிறது ஒருமையில் இருக்கிறது. பசு தன் தலையை ஆட்டியது. புரியுதுங்களா? மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படிங்கிறது தான் சரியானது. 10 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை. ஸோ இந்த இடத்துல கொடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டேஷ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், மனிதனுக்கு விடை கொடு, கவிதைக்கு விடை கொடு, கவலைக்கு விடை கொடு. கவலைக்கு தான் விடை கொடுக்க முடியும். அப்போ அதுதான் சரி. அடுத்தது 11 மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? மா ஓடியது. இந்த தொடரில் மா அப்படிங்கிற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? குதிரை. வண்டும் உண்டு தான், பட் இருந்தாலும் வண்டு பறக்கும். 12 இருபொருள் தருக. திங்கள். திங்களுக்கு உண்டான இருபொருள் நிலவு, மாதம். அடுத்தது கலைச்சொற்கள் அறிதல். கலைச்சொற்கள் அறிதல். கிரியேட்டர் கையெழுத்துப்படிங்கிறாங்க, தப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கல்வெட்டு, இது சரியான இணையாக இருக்குது. ஸ்கல்ப்சர் படைப்பாளர் தப்பு. மேனஸ்கிரிப்ட் இதுவும் தப்பு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி மட்டும் சரியான இணை. 14 சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. நீயே செய் அப்படிங்கிறது என்ன விடை? நீயே செய் என்பது என்ன விடை? ஏவல் விடை. வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடையில் வந்துடும். கால் வலிக்கும்னா உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளதுன்னா சுட்டு விடை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சூரன் அப்படின்னா உங்களுக்கு வீரனை குறிக்கும். பொக்கிஷம் என்ற சொல் வந்து செல்வம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். சாஸ்தி அப்படிங்கிற சொல் வந்து மிகுதி அப்படிங்கிற பொருளையும், விஸ்தாரம் என்ற சொல் வந்து பெரும்பரப்பு அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும். அடுத்தது 16 கழித்திட. ஸோ கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அப்படிங்கிற பொருள் வரும். நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு அப்படிங்கிற பொருள் வரும். விடுதி என்ற சொல்லுக்கு தங்குமிடம் என்ற பொருள் இருக்குது. கானகம் என்ற சொல்லுக்கு காடு அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்த வினா, பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது. குழலி நடனம் ஆடியது. ஆன்சர் என்ன? ஆடினாள் அப்படின்னு வரும். 18 பிழையை நீக்கி எழுது. ஒரு அறிவு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்லியிருக்கோன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். இங்கே பாருங்கள், ஓரறிவு. ஓகேங்களா? இது சரியான ஒரு இது. சொல்பொருள் பொறுத்துக. முத்துச்சுடர் போல. இதற்கான பொருள் என்ன? முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த 20வது ஒருமை வன்மை பிழையை நீக்குக. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின அப்படிங்கிறது தான் சரியானது. பறவைகள் வந்து தங்கின. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானை கூட்டம் வந்தது. யானை கூட்டம் வந்தது. 22 ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றாள் அப்படிங்கிறத சரியாக இருந்தது. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள். கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண் கூட்டல் உறங்கு. கண் கூட்டல் உறங்கு. பிரித்து எழுதுக. 25 கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் என்ன? கண்டு கூட்டல் அறி. 26
அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு வரும். 27 தவறான இணையை கண்டறி. சிலை சீலை, மலை மாலை, வீடு வீடு. குறில் நெடில். ஓகேங்களா? இந்த கேடு கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பாக இருக்குது. ஓகேங்களா? கொடு கோடுன்னு தான் வரணும். ஸோ அடுத்து பாருங்கள், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன், நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது, வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருதுங்கிறாங்களா? இது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்கள் அப்படின்னா முதல் வாக்கியமும் மூன்றாவது வாக்கியமும் தான். முதல் வாக்கியமும் மூன்றாவது வாக்கியம் தான் சரியானது. அடுத்த வினா, வலுவற்ற தொடர் எது? வலுவற்ற தொடர் எது? கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான் வலுவற்ற தொடர். 30 பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழியற்ற சொல் தொடர். 30க்கு பாருங்கள், ஆதி அகில் விசும்பு கனல் அப்படிங்கிறது தான் பிறமொழி சொல்லற்ற ஒரு தொடராக இருக்குது. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான், இதோட வேர்ச்சொல் என்ன? நட. 32 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல். பின் ஒருவனற்றுள் தவறான இணையை கண்டறி. அழை அப்படின்னா கூப்பிடு, கலை அப்படின்னா எடுங்கிறாங்க, தப்பு. ஓகேங்களா? அலைனா துழாவு, கலைனா கல்வி. அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இதில் ஈ இருக்குது, அப்போ இதில் 2ல் 1 தான். ஓகேங்களா? ஆ ஈயில் ஈ 3ஆவதாக இருக்கா, அது வந்துருச்சா? ஸோ அடுத்தது 2லேயுமே ஊ வந்துடுது, அப்போ அது இருக்கும். அடுத்தது என்ன வரணும்? அடுத்து எல்லாமே உயிர்மெய் எழுத்தாக இருக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு யா வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சரியான தொடர் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன வரணும்? கை இருக்கா, இங்கே யா இருக்குது, அப்போ இது தப்பாகிடுது. அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியானது. 34 தவறான கூற்றினை கண்டறி. பேசுதல் விளம்புதல், செப்புதல் உரைத்தல், எழுதுதல் கேட்டல் அப்படிங்கிறாங்க, இதுதான் தப்பு. செப்புதல் உரைத்தல்லாம் ஒன்று, பேசுதல் விளம்புதலும் ஒரே வார்த்தை, கூறல் இயம்பலுங்கிறதும் ஒன்று, ஆனால் எழுதுதல் கேட்டல்ங்கிறது வெவ்வேறானது. அப்போ இதுதான் தவறான கூற்றாக இருக்குது. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று படித்தான். அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. பாருங்க, அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி அப்படிங்கிறது தான் சரியானது. 37 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. திராவிடம், ஃபஸ்ட்டு திராவிடம் வரணும். அகர வரிசைப்படி பார்த்திங்கன்னா திராவிடம் வரணும். ஃபஸ்ட்டு திராவிடம். 2வது என்ன இருக்கணும்? அகர வரிசைப்படி தூ இருக்கணும். தீக்கு அப்புறம் தூவா, அப்போ தூரு. அடுத்தது தே வரும், அடுத்தது தெலுங்கு, அப்புறம் தையல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டியாக இருக்குது, திராவிடம் தூரு தெலுங்கு தையல். 38 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரௌத்ரம். 39 சொற்களை ஒழுங்குபடுத்துக. பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடையை மாட்சியை புலப்படுகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது. அதாவது கொடையின் சிறப்பால் வள்ளுவர் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது அப்படிங்கிறது சரியாக இருக்குது. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை? வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் வினா. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினா. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது சரியானது. 43 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நல்ல சொற்களை பேச வேண்டும். என்ன சொற்களை பேச வேண்டும்? 44 சரியான கலை சொல்லை கண்டறி. கன்சனன் மெய்யெழுத்து அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது 45 ரேஷனல். ஸோ ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு. 46
விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என உரைப்பது என்ன? எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என உரைப்பது வினா எதிர் வினாதல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யூனிஃபார்ம், சீருடை. 48. இதில் தவறான இணை எது? இதில் கொடுத்துருக்கல தவறான. ஹோட்டல் அப்படின்னா உணவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சரியாக இருக்குது. நாஸ்டான்னா பலகாரம் அப்படிங்கிறாங்க, தப்பு. காலை உணவு. மார்னிங்னா காலை, டின்னர்னா இரவு உணவு, அதுவும் சரிதான். ஸோ ஆப்ஷன் பி தவறான இணை. புதுகை என்னும் மறு சொல் குறிப்பிடும் ஊர் என்ன? புதுகை என்னும் மறு சொல் குறிப்பிடும் ஊர் பெயர் எது? புதுக்கோட்டை. மறுபெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறி. மறுபெயர் அல்லாத ஊர் பெயர் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல கோவைக்கு கோயம்புத்தூர் இருக்குது, நாகைக்கு நாகப்பட்டினம் இருக்குது, வேலூருக்கு தான் மறுபெயர் இல்லை. ஸோ அப்போ வேலூர் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கு உண்டான 50 வினாக்கள் முடியுது. உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.